நேந்திரம் பழம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் அவல் எடுத்து ஒரு வாட்டி தண்ணியில் அரைச்சிட்டு திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ அவல் எல்லா தண்ணியும் உறிஞ்சி இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து வெல்லம் சேர்த்து இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், கொஞ்சமாக கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 பிஞ்சு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு 3 நல்ல பழுத்த நேந்திரம் பழத்தை தோலை உரிச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு கீரல் போட்டு உள்ளே இருக்க விதை பகுதியை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக நிரப்பிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். சூப்பரான ஸ்டஃப்டு பனானா ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.